அந்த ஆசிரமத்துக்கெல்லாம் போகிறாங்க. போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, நிறைய துணிமணிகள் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க முகத்துலலாம் பாருங்களேன், நாங்களாம் போகிறோம், அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, அம்மா நீங்களாம் நல்லா இருக்கணும், ஐயா நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்து வாங்குறாங்க பாருங்க. அப்போ அது காட்டிலும் ஈடாக என்னங்க சொல்ல முடியும்? இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ. கர்ணன் வந்து எல்லாத்தையும் கொடுத்து 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 வள்ளலானவன் கடைசியில அந்த போர்க்களத்துல அடிபட்டு இருக்கான். அப்படியே உங்களுக்கு எல்லாரும் கர்ணன் அந்த சீன் ஞாபகம் வரும். கடைசியில புண்ணியத்தை கேட்கிறார், அந்த புண்ணியத்தை கூட அவன் கொடுக்குறான் பாருங்க. அதுக்கும் மனசு வரணும் இல்லைங்களா? அது போல அந்த கொடை, அதாவது வள்ளல்லே 3 வித வள்ளல் இருக்கு. ஒருத்தர் அதாவது ஒண்ணு கேட்காமையே அவங்க என்ன வேண்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது, குறிப்பறிந்து கொடுக்கக்கூடிய முதல் வள்ளல். ரெண்டாவது யாரு அப்படின்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு என்ன வேணும் வந்து போய் கேட்டாக்கா கொடுப்பார், அது ஒரு ரெண்டாவது. மூணாவது என்ன வேணும்னு தேவைக்கு அறிஞ்சு கொடுக்குறவர் ரெண்டாவது. மூணாவது கேட்டாதான் கொடுப்பார். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க, 3 வித வள்ளல்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு எல்லாமே அந்த ஒரு மனசு திருப்தி, நம்ம எதிராவது நிம்மதி நிம்மதின்னு நம்ம தேடுறோம் இல்லையா? இதெல்லாம் செய்து பாருங்களேன், அப்ப நிம்மதி வரும் உங்களுக்கு, பாவமும் வரவே வராது. இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ. இப்ப 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் இருக்காங்க. ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது எப்படியெல்லாம் பார்த்து மனைவியை தேர்ந்தெடுக்கிறோம், அதே மாதிரி நண்பனையும் தேர்ந்தெடுக்கணும். நல்ல நண்பனா, நல்ல குணமா இருக்காரா, நமக்கு நல்லது செய்வாரா அப்படின்ட்டு. அதாவது முகஸ்துதி சில பேர் பாடுவாங்க, கூடை கும்பல ஒருத்தங்க பாடுவாங்க. முகத்துக்கு நேராக என்ன சொல்லுவாங்க, நீ ஒன்ன மாதிரி நல்லவன் இல்லடாம்பாங்க, பின்னாடி போய் குறை சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்காம என்ன தெரியுங்களா, நல்ல நண்பரா தேர்ந்தெடுக்கணும். அப்படி இருக்கிற நண்பர்களை கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொறாமையினால அப்படி கலகம் பண்ணி அவங்கள பிரிச்சு விட்டு சுகம் காணுவாங்க. அதுல ஒரு இன்பம் அவங்களுக்கு. அப்பேற்பட்டவங்களுக்கு என்ன தெரியுமா, தீவினைகள் உண்டாகும். கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ அப்படின்ற. இப்ப 2 பேரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்ப கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நண்பன் மாதிரி இருந்து அவங்களுக்கு எப்படி குழி பறிக்கணுமோ, துரோகம் செய்யணுமோ, அப்பேற்பட்டவன் உயிரையே கொடுப்பான். ஆஹா நம்மளோட நண்பனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் உயிரையே கொடுப்பான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா மனசுல வஞ்சம் வச்சுப்பான். அப்ப மனசுல வஞ்சம் வச்சுக்கிட்டு அவனுக்கு எவ்வளவு தீவினைகள் செய்ய முடியுமோ அந்த தீவினையை அவன் செய்வான். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ. அதாவது இந்த மரத்துல சொல்லுவாங்க, பாக்கு மரம், பனை மரம், தென்னை மரம். தென்னை மரத்துக்கு நீங்க அப்பப்ப தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொடுக்கும். தலையாலே தான் தருதலால் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது பனை மரத்துக்கு நீங்க தண்ணி ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து பல நுங்குலாம் தருது, எல்லாமே தருது உங்களுக்கு, அது பலன் கருதாம கொடுக்குது. அடுத்தது பாக்கு மரத்துக்கு நீங்க டெய்லி தண்ணி ஊற்றணும். யாரெல்லாம் 3 வித நண்பர்கள் அப்படின்னா, தினமும் உதவி செய்துட்டு இருந்தா உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவ்வப்போது உதவி செய்துறவங்க இருக்கிறாங்க, அவங்க தென்னை மரத்துக்கு ஒப்பானவங்க. பனை மரம் என்னன்னாக்கா பலன் கருதாமையே பலன் தருவது பனை மரம். அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களை எல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்து நம்ம வச்சுக்கணும். ஆனா கூடவே இருந்து துரோகம் பண்றாங்க பாருங்க, குழி பறிக்கிறாங்க பாருங்க, அவங்களையெல்லாம் அண்ட விடக்கூடாது. அவர்களெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு தீவினைகள் தான் வரும். பெருமான் ஒரு பாடல்ல சொல்வார், சேரிடம் அரித்தே என்னை சேர்த்தேன், என்னை கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் நீ சேர்த்திய இறைவா, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஐயா சொல்லுவார். அந்த மாதிரி மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ அப்படிம்பார். இப்ப திருட்டையே தொழிலா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. என்ன பண்ணுவாங்க, நாள் வந்து அப்படி நோட்டம் விடுவாங்க, வீட்டை நோட்டம் விடுவாங்க. யார் யார் எப்படி இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எப்போ வெளியே போகிறாங்க, எப்போ வருவாங்க. அந்த திருடன் என்ன பண்ணுவான், உழவுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருப்போம், வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் உழவு நோட்டம் விடுறது.
போய் நீ இந்த வீட்டுக்கு இந்த நேரத்துக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உளவு சொல்கிறது பாருங்க, அது எவ்வளோ பெரிய பாவம். அந்த பொருளை இழந்தவர்கள் எவ்வளோ வயிறு எரிவாங்க. நீ திருடிட்டு போயிட்டேனாக்கா அப்போ பொருளை இழந்தவர்கள் எவ்வளவு வயிறு எரிவாங்க. அந்த வயிறு எரிச்சல் நமக்கு எவ்வளோ தீவினை தரும் தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோன்னா எந்த பாவமும் நம்ம செய்யவே மாட்டோம். களவு செய்வோருக்கு உளவு சொல்வேணும், அதுவும் பண்ணக்கூடாது. கலங்கி ஒழிந்தோரை காட்டி கொடுத்தேனோ. இப்போ யாராச்சும் நம்மக்கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க, நீதாப்பா கதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தஞ்சம் அடைந்தவரை காட்டி கொடுக்கறது. இயேசுவை கூட காட்டி கொடுத்தாங்க, அவங்க சிஷியர் தான் காட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி கூடவே இருந்து அவனை அதே மாதிரி கட்டபொம்மன் அவரை காட்டி கொடுத்தது யார்? ஆங்கிலேயர்களுக்கு. புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டைமான் அவன் தான் காட்டி கொடுத்து கட்டபொம்மனை இது பண்ணுறான். இந்த மாதிரி செயல்கள் செய்கின்ற பொழுது நம்மளை நம்பி இருக்காங்கங்க, அவங்கள போய் நம்ம காட்டி கொடுக்கலாமா? அப்படி காட்டி கொடுக்கின்ற பொழுது இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திச்சு பார்த்தா எந்த தப்புமே நம்ம செய்யவே மாட்டோம். கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அடுத்தது குருவை வணங்க கூசி நின்றேனோ. இப்போ நமக்கு குரு மூலமாக தான் பல விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. குருனா யார்? நம்முடைய அறியாமையாகிய இருளை அகற்றுபவர் குரு. அப்பேற்பட்ட குருவை நம்ம வணங்கணுமா வேணாமா? குருவை வணங்க கூசி நின்றேனோன்றார். நமக்கு யார் குரு? தாய், தந்தை, குரு, தெய்வம் எல்லாமே நமக்கு வள்ளல் பெருமான் தான். அதில் நம்ம வணங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நம்ம பாகுபாடுலாம் காட்டக்கூடாது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? போய் அவங்க காலில் நம்ம விழறோம். விழுந்தாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க? மாமா என் காலில் விழாதுமா, இப்போ சாமி காலில் விழுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெருந்தன்மையாக சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம அவங்க காலில் விழும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அத்தகைய பெருமானை நாம் நிச்சயம் வணங்க வேண்டும். ஏன் கேட்டாக்கா, இகத்தும் பரத்தும் பெரும்பலன்கள் எல்லாம் பெருவி திம்மையிலே முகத்தும் உளத்தும் களித்துளும்ப மூவா இன்ப நிலையமத்தி சகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப தக்கோன் எனவே தென்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் ஒன்றன் அடைக்கலமே. பெருமான் வந்ததுனால தானே நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கொடுத்துருக்கார், மனுமுறை கண்ட வாசகத்தை கொடுத்துருக்கார், எத்தனை ஒழுக்கங்களை கொடுத்துருக்காங்க, எப்படி இரக்கமாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க, எப்படி தவம் செய்யணும்னு கொடுத்துருக்காங்க, எப்படி உடம்பை பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்து குருவாக இருந்து தானே நமக்கு பெருமான் கொடுத்துருக்கார். அப்போ அவங்கள வணங்கணுமா வேண்டாமா? ஏன் நமக்கு இதில் ஒரு சந்தேகம் இல்லைங்களா? அப்போ பெருமானை நம்ம நிச்சயம் வணங்கணும். அதே மாதிரி குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ. குருவின் காணிக்கை என்ன தெரியுங்களா? அதாவது அவர் என்ன பட்டு பீதாம்பரம், நீ எனக்கு இவ்வளோ தட்டு வை அவ்வளோ தட்டு வை அப்படின்லாம் கேட்குறோமா? குரு கேட்பாங்களா? கிடையாது. குரு என்ன கேட்பாருன்னாக்கா, நல்ல ஒழுக்கத்தை, நீ நல்ல பிள்ளை, என்னோட சிஷ்யன்னு நீ காட்டு. பெருமான் சொல்லுவாங்க, இறைவன் சொல்லுவானா, என் மகன் என்று கோலத்தால் காட்டு அப்படின்னு இறைவனே பெருமான்ட்டு சொல்லும் போது, இப்போ நம்ம குருவா நம்ம பெருமானை ஏற்றுட்டு இருக்கோம், தெய்வமா ஏற்றுட்டு இருக்கோம், நம்மலாம் அவருடைய பிள்ளைன்னு காட்ட வேண்டாமா? அப்ப பெருமான் எப்படி இருக்காரோ அந்த வழியில நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா அவரோட பிள்ளைன்னு நம்மளை சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை, வேற எதுவுமே கிடையாது. அவர் ஒன்றும் எதிர்பார்க்கல, நீ தயவாயிரு, இரக்கமாயிரு, எல்லா உயிரிழத்தையும் அன்பாயிரு அப்படின்னு தான் நமக்கு சொல்றார். என் பேச்சை கேட்க மாட்டேன்றீங்களேன்னு தான் ஆதங்கப்படுறார். அப்பேற்பட்டவர் அந்த காணிக்கை தான் நம்மக்கிட்ட இன்னை வரைக்கும் கேட்டுட்டு இருக்க. குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ. அதாவது பெரியவங்க பாட்டில் போய் பிழை சொல்லாமா? நமக்கு என்ன தெரியும்? அவங்க பெருமானுடைய பாடல்களில்
கதிரவேல்மொழி யாழ்ப்பாண நாவலர், ஆறுமுக நாவலர், இவங்கெல்லாம் ஒரு செட்டாக இருக்காங்க. அவங்கெல்லாம் தன்னையறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்ட்டு அந்த பாடல் பெருமான் பாடுறார். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு இது, வெண்ணிலா போய் இவர் தலையில் வரணுமா, அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு அகங்காரம் பாரு அப்படின்னு சொல்லி பெருமானை கேட்குறாராம். அப்போ இந்த மாதிரிலாம் பெருமானை இழிவுபடுத்தலாமா? பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ. ஒரு அன்பருக்கு பெருமானுடைய பாடலில் சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தோடனே பெருமான் கிட்ட போய் கேட்குறார், ஐயா தங்களுடைய பாடலில் செயலெல்லாம் எனக்கு சில இடம்லாம் புரியாத புதிராக இருக்குது, சிலது எனக்கு புரியவே இல்லை, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். பெருமான் சொல்கிறாரு, நான் யார், எனக்கு என்ன தெரியும், இறைவனுடைய திருவருளின் சிந்தனையே நான் இருந்ததினால் ஆங்காங்கு சில முறை தவறினோம், அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நான் யார், மலத்திலும் சிறிய புழிவினும் புலையன், அப்பேற்பட்டவன் நாயை காட்டிலும் கடையனாக இருக்கின்றேன், என்னை தாங்கள் மன்னித்து அருளல் வேண்டும் கேட்குறாங்க. ஐயா இவ்வளோ தாழுங்குணம். மற்றவங்க குறை சொன்னாலும் சரி, பெருமான் அது எவ்வளோ பெரிய இதுவாக எடுத்துக்காம, ஆஹா என் பாட்டில் நீ குறை சொல்றியா, உனக்கு என்ன தெரியும்னு ஒரு அகங்காரம் இல்லாமல், நான் யார், எனக்கு என்ன தெரியும், மலத்தில் கிடைக்கிற புழுவை காட்டிலும் சிறியோம் யாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு தன்னடக்கம் யாருக்குங்க வரும்? யாருக்குமே வராது. யார் பெரியோர் பாட்டில் அவர் பிழை சொன்னாலும், வைதாலும் வைதிடுமே வாழ்த்தன கொண்டிடுவேன், மானமெல்லாம் போன வழிவிடுத்தேன் அப்படின்னு ஐயா சொல்றாரு இல்லைங்களா? அந்த மாதிரி அவர் என்ன சொன்னாலும் சரி அவர் வருத்தவே பட மாட்டார். ஆனால் நம்ம செய்யறதெல்லாம் யாருடைய பாட்டிலையும் குறை கண்டுபிடிக்க கூடாது. பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ அப்படின்னு சொல்றாரு ஐயா. அப்படி பெரியவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, கற்றவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்கள போயிட்டு நம்ம போய் அப்படியே சிடு மூஞ்சி மாதிரி அப்படி சிடுன்னு காட்டுறோம் இல்லைங்களா சில சமயம், அந்த பாவத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ அப்படின்றார். சுத்த ஞானிகள்னா யாரு? முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, சொல் செயல் திறன் சிந்தனை எல்லாவற்றிலும் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, தெளிந்த சிந்தனையிலே இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் சுத்த ஞானிகள், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருப்பவர்கள். அதாவது பெருமான் எதற்காக நான் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க, அகத்தே கருத்து புறத்தே விழித்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்றே என்னை இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன், அதுக்காக தான் வந்தப்பா அப்படின்னு சொல்ற. அப்படி பெருமான் வந்ததன் நோக்கமே நம்மளெல்லாம் திருத்தி நல்வழிப்படுத்தி எந்த ஒரு பாவமும் செய்யாம நம்மள ஒரு தாழும் குணத்தோடு இருக்க வச்சு அவர் அடைந்த அந்த மரணமில்லா பெருவாழ்வை நாமும் அடைய வேண்டும், இகபர பலன்களை எல்லாம் இந்த இம்மையிலேயே பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வள்ளல் பெருமான் வருவிக்க உற்றாங்க. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன தெரியுங்களா, சத்தியமான வார்த்தைகள். அவர் சுத்த ஞானி. அதாவது அவர் மனசுல ஏதாவது சுத்தம்னா என்னதுங்க, எதுவுமே இல்லாதது, தூய்மையானது. தூய்மையும் வாய்மையும் உள்ள ஒரு இடத்துல தான் சுத்தமும் இருக்கும். அந்த மாதிரி சுத்த ஞானிகளை, அப்பேற்பட்ட ஞானிகளை நம்ம என்ன தெரியுமா, தூஷணம் செய்யக்கூடாது. அப்படி தூஷணம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அந்த பாவம் பதிவாகும். சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ. அடுத்தது கற்பம் அழித்து கழித்திருந்தேனோ, பெண்களை பற்றி சொல்வார். காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ, கற்பம் அழித்து கழித்திருந்தேனோ. அடுத்தது இன்னொரு இடத்துல கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ அப்படின்னா சொல்றாரு. இதுக்கெல்லாம் பதில் அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பேற்பட்டவங்களோட நம்ம சேரக்கூடாது. உங்களை நம்பி ஒரு பெண்ணை விட்டுட்டு போனால் அவளுக்கு கலங்கி ஏற்படாமல் வச்சுக்கணும். அதே போல் எந்த ஒரு அபார்ஷனும், எந்தவித சில பெண்கள்
என்ன உரிமை இருக்கின்றது? கர்ப்பத்தை அழிக்கக்கூடாது, அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. அடுத்தது, மாதா பிதாவை வைது நின்றேனோ. அப்பா அம்மாவை திட்டலாமா? பெற்றவங்க, நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க, அவங்கள போயிட்டு நம்ம எவ்வளோ பேர் நம்ம பேப்பரில் படிக்கிறோம், எவ்வளோ பேர் சொத்துக்காக அப்பா அம்மாவையே எவ்வளோலாம் திட்டுறாங்க. தந்தை தாய்மொழி தள்ளி நடந்தேனோ அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அவங்களோட பேரை, அவங்களோட சொல்லலாம் கேட்குறாங்களா? பெருமான் வந்து பிள்ளை பேர் விண்ணப்பத்தில் சொல்வார், இந்த பாரு, உங்ககிட்ட நான் அருளெல்லாம் கேட்குறேன், இந்த ஊர் உலகத்தில் இருக்கிற பிள்ளை மாதிரியா நான் இருக்கேன்? அதாவது அவன் வீடு தான்னு கேட்குறான், மணி நகைத்தா அப்படின்னு கேட்குறான், இல்லை எனக்கு பணம் தா அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் நான் உன்கிட்ட கேட்குறேன்னா? அப்படிலாம் நான் உன்னை கேட்கல. எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு வேற கேட்குறான். அப்படிலாம் நான் உன்கிட்ட நான் கேட்குறேன்னா? அப்படிலாம் இல்லை, உன்கிட்ட நான் என்ன தெரியுமா கேட்குறேன்? இவ்வளோதான் நான் கேட்குறேன் அப்படின்னு ஐயா பிள்ளை பேர் விண்ணப்பத்தில் 2-3 பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பெற்றவங்களை, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையே அன்பாக பார்த்துக்க முடியல அப்படின்னு சொன்னால் மற்றவங்களை எப்படிங்க அன்பாக பார்த்துக்க முடியும்? அதாவது வீட்டுக்கு அன்னை இல்லைன்னு பேர் வைப்பாங்க, நீங்கள் இதெல்லாம் அப்படி கேட்டுக்கலாம். ஆனால் பெற்றவங்களை கொண்டு போய் எங்கே விடுவாங்க? அனாதை இல்லத்தில் கொண்டு போய் விடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பெற்றோர்கள் பேணி பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இது என்ன ஆகுது? ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அதாவது ஒரு 4 உயிரினங்கள் கடவுள்கிட்ட போச்சோம். என்ன போச்சு அப்படின்னா, ஒன்று குரங்கு, ஒன்று கழுதை, ஒரு நாய், இதெல்லாம் போயிட்டு மனுஷன் 4 பேரும் போய் கடவுள்கிட்ட நின்னாங்க. எல்லாருக்கும் கடவுள் என்ன கொடுத்தாருன்னா 40 ஆண்டுகள் கொடுத்தாரு. உடனே இந்த நாய் போச்சான், இந்த பாருங்க, எனக்கு 40 வருஷம்லாம் வேணாம், நாய் படாத பாடு, அதனால எனக்கு 40 வருஷம் வேணவே வேணாம், எனக்கு ஆயுசை குறைச்சிடுங்க அப்படின்ச்சான். சரின்ட்டு அதோட குறைச்சிட்டாரு. அடுத்தது கழுதை போச்சான், எனக்கு பாரம் சுமக்கவே முடியல, என்னோட வயசு 40 தேவையே இல்லை, என்னோட பாரத்தையும் குறைச்சிடுங்க, என்னோட ஆயிலையும் கம்மி பண்ணிடுங்கன்னுச்சான். அவரோட ஆயிலையும் கம்மி பண்ணிட்டார். அடுத்தது குரங்கு போச்சான். அது என்ன பண்ணிச்சான்? சாமி, என்னோட பொழப்பு இங்கே மரத்தில் தாவறது, அந்த மரத்தில் தாவறது, இது மாதிரி என் பொழப்பு போயிட்டு இருக்கு, எனக்கும் 40 வருஷம்லாம் வேணாம், எனக்கு தாங்கவே தாங்காது, என்னுடைய வாய்ஸையும் குறைச்சிருங்க அப்படின்ச்சான். அடுத்தது கடவுள் மனுஷன்கிட்ட வந்தாராம். உனக்கு என்னப்பா, உனக்கு 40 வயசு போதுமா? இல்லை, இப்போ எது என்னென்ன விட்டுதோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்கன்னாராம். அப்போ அவருடைய மனுஷன் வந்து என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு நாய் படாத பாடுபடுறான். அடுத்தது என்ன ஆகுது? கழுத மாதிரி பொதி சுமக்கிறான். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு மரத்தில் மரம் தாவரா மாதிரி இந்த பிள்ளைகிட்ட போகலாமா, அந்த பிள்ளைகிட்ட போகலாமா, இங்கே ஒரு பாதி நாள், அங்கே ஒரு பாதி நாள், நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெற்றவங்களை ஃபுட்பால் விளையாட வேண்டியது. இப்போ மனுஷனோட ஆசை எங்கே கொண்டு போய் விடுது? அதனால தான் ஆசை விட்டாருக்கே அடிமையாம் பாதம், பற்றற்றானே பற்றுவதற்கு பற்று அற்றாலன்றி வலியாது. பற்ற விடணும். தாய் தந்தையெல்லாம் என்ன பண்ணணும்? நல்ல அன்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி அவங்க பேச்சை கேட்கணும். அவங்க சொன்னாங்கன்னா அவங்க வந்து நமக்கு நல்லது தானே செய்வாங்க. அப்போ அவங்க பேச்சை மதிக்கணும். அப்போ அவங்களோட மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? சந்தோஷப்பட்டு தாய் அந்த வயிறு குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்ற பொழுது முடிச்சிடு. ஆசீர்வாதம் கிடைக்கும் போது அப்போ நீங்கள் இன்னும் ஓஹோன்னு வர முடியும். அதனால் பிள்ளைகள்லாம் இதெல்லாம் நம்ம பெருமானுடைய இந்த பாவங்கள்லாம் நம்ம படித்தோம்னு சொன்னால் எந்த பாவமும் நம்ம செய்யவே மாட்டோம். ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ அப்படின்னு ஐயா இன்னொரு பாவத்தை பற்றி சொல்ல. கோயிலில் முதல் மரியாதை யாருன்னு சொல்லிட்டு சில கோவிலெல்லாம் உண்டு. அப்போ ரெண்டு பேருக்கும் 2 பார்ட்டி இருப்பாங்க, 2 பேருக்கு சண்டை வரும். அப்போ ஒரு பார்ட்டி என்ன பண்ணுவாங்க? கோயிலை சாத்திடுவாங்க. அந்த மாதிரி பாவத்தெல்லாம் செய்யக்கூடாது. சிவனடியாரை சீறி வைத்தேனோ, இறைவனுக்கு யாரெல்லாம் அடியார்களாக இருக்கின்றார்களோ அவர்களை சீறி வையக்கூடாது. ஏன் தெரியுமா? அடியவர்களுடைய கூட்டுறவில் இருந்தாதான் நமக்கு பாவெல்லாம் போகும். பிறவியாக
ஆகிய பெருங்கடலை நம்ம நீந்த முடியும். வன்பெரு புழுவினை புன்புழு பற்றுமோ, வானை ஓர் மான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஒரு எலி சீருமோ, ஒரு வஜ்ரத்தோன் ஒரு துரும்பினால் துண்டாமோன்னு பெருமான் தீபாவளி மாலையில் சொல்வார். அடியவர்களுடைய அந்த கூட்டுறவுலையே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா நலன்களும் வந்து சேரும். எந்த ஒரு சிவனடியார்களையும் எந்த ஒரு அடியார்களையும் நம்ம சீறி வையக்கூடாது. அடுத்தது நிறையா இருக்கு, நேரம் கருதி இன்னும் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் சொல்லிடுறேன். சிவனடியாரை சீறி வைத்தேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ. எந்த ஒரு தவத்தில் இருக்கிறவங்களையும், ஏதோ தவத்தில் இருக்காங்க, தியானம் பண்ணுறாங்க, ஆஹா பெருமான் வந்து தவம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு, தியானம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு, அப்படி இப்படிலாம் சொல்லாமல் அந்த தவம் செய்கின்றவர்கள். ஏன்னா தியானம் என்பது ஒரு உருவத்தை வச்சு தியானம் பண்ணுறோம். தவம் என்பது மனசு அடங்கி இருக்கிறது தவம். மனசில் அப்படியே நிதானம் அப்படியே இருக்கிறது தவம். அப்பேற்பட்ட தவங்கள் எல்லாம் செய்கிறவங்கள போய் கொல்லாமைங்கிறது ஒரு தவம், பொறுமைங்கிறது ஒரு தவம். கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிகிரகம் செய்தல், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகுணம், விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை, உறவு பகை, அடுத்தது கற்றல் கேட்டல், சிந்தித்தல் தெளிதல், நிஷ்டை கைகூடல், இந்த நிலையெல்லாம் இருக்கிறவங்க எந்த விருப்பம் காட்ட மாட்டாங்க, வெறுப்பும் காட்ட மாட்டாங்க, எல்லாத்துலேயும் சமமாக இருக்கிறவங்க. அப்பேற்பட்டவங்களெல்லாம் நம்ம தூஷணம் பண்ணக்கூடாது. தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோன்னு இன்னொரு பாவத்தை சொல்வார். தெய்வமே கிடையாது, அந்த தெய்வம் அப்படின்னு இழிவாக பேசுகிறாங்க பாருங்க. அப்பேற்பட்ட பாவத்தையும் நம்ம செய்யக்கூடாது. அந்த தெய்வத்தை நாம் நமக்குள்ளாக பார்க்கலாம். தனு கரணாதிகள் தாம் கடந்த அறியவோர் அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி, பொது உணரும் போதலால் பிரித்தி அதியனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி, ஊனோ உணர்வாய் உணர்வலாம் கடந்த அனுபவாதீத அருட்பெருஞ்சோதி, உளவினில் அறிந்தால் ஒழியமற்றலைக்கின் அளவினில் அளவாம் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதியை நாம் நமக்குள்ளாக உணர்ந்து தெளிந்து இறைவனுடைய அருளை நம்ம பெருக்கணும். எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம இழக்கூடாது. அதே போல் நாத்திகம் சொல்பவர் தம் நாக்கு முடை நாக்குன்ட்டார் ஐயா. அந்த மாதிரி எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நம்ம 43 பாவங்கள் சிலது சொல்லியிருக்கேன். அதை எது செய்யணுமோ அதெல்லாம் நம்ம டெய்லி இதை படிக்கணும். அப்போ தான் டிக் பண்ணணும், எந்த பாவம் நம்ம செய்யாமல் இருப்போம். அப்போ இறைவனுடைய அருளை வேண்டும்னு சொன்னால் நம்ம எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருந்து எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் போல நேசித்து ஒழுக்கத்துடன் இருந்து அந்த கடவுள் நிலையறிந்து ஏமசித்தி சாகா கல்வி இந்த தத்துவ நிகிரகம் செய்து கடவுள் நிலையிருந்து அந்த அம்மயமாதல் என்ற 4 புருஷார்த்தங்களை எல்லாம் பெற்று என்றும் பேரின்ப பெருவாழ்வு அடைய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு எனக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அண்ணன் அவர்களுக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கேட்ட அத்துணை பேருடைய திருவடிகளையும் வணங்கி நிறைவு செய்கின்றேன். வந்தனம், வணக்கம். பாக்கியலட்சுமி அவர்களும் பார்வதி அம்மா அவர்களும் அவருடைய குடும்பமும் தீர்க்காயிலும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவந்திகை ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருட்துணையால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க என்று வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் அப்புறம் அனிமல்ஸை பற்றி சொன்னாங்க. குரங்கு, நாய், கழுதை, மனுஷன், இவங்களெல்லாம்
ஆண்மனைய ஒருமைப்பாடு சகோதர சகோதரி அனைவருக்கும் வந்தனம். வல்லதான சன்மார்க்க சங்கத்தினோட 619வது வாரமான பெண்களின் வாரமாக ஒரு மாதமும் சிறப்பு செஞ்சுட்டு இருக்கிற முதல் ராஜேந்திரனுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வாரமும் அண்ணாக்கு ஒரு சாதனை தான், ஒரு சோதனைகள் தான் அவருக்கு நிறைய. இந்த வாரம் யாரு, அடுத்த வாரம் யாரு, எப்படி இந்த உணவுக்கு கொடுக்கறதுக்கு யாரை ஏற்பாடு பண்றது, இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்துறது, எத்தனை பேரை கூப்பிட்டு இத்தனை பேருக்கு அரேஞ்ச் பண்றது நம்ம ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு செயலை உணவு கொடுக்கணும் அப்படின்னாலுமே பெரிய சிரமம். அதுல ஒரு வாரமும் அவர் இத்தனை பேருக்கு உணவும் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை எல்லாரையும் வர வச்சு நல்ல ஒரு சிறப்பான வகையில ஒரு சோதனைகளையே சாதனைகளாகி படைச்சிட்டு இருக்கிறார். ராஜேந்திரனாக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய நான் வரும்போதே விஸ்வநாதன் ஐயான்னு ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஐயா அவங்க ரொம்ப நல்லா பாடினீங்க ஐயா, ஞானசரி அப்புறம் அற்புதமா பாடினீங்க, உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கலைவாணி ஹரிபாபு ஐயா அவங்களும் நல்ல ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இறைவணக்கம் பாடிய கலைவாணி கையளவில்லாத நட கண்புருவ கூட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு ரொம்ப. ஆனால் அதே ஒரு நல்ல எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பாட்டு மாற்றி பாடுறது. ஏன்னா நாங்கள் ஒரு சங்கத்தில் ஒரே கோரஸாக ஒரு பாட்டு பாடுவோம், அதுதான் எங்கள் மனசில் பதிவுமா இருக்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதனால எனக்கு நல்லாவும் இருக்குது, ரொம்ப அற்புதமாக பாடுறவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம விண்ணப்பம் வாசிச்சாங்க. இந்த வயசுலையும் அவங்க பாருங்க எங்கிருந்து நடந்தே வராங்க. எங்க பக்கத்துல இருந்தா கூட இந்த வயசுல அவங்க அவ்வளவு தூரம் ஒரு வாரமும் சிரமம் இல்லாம அவங்க நின்று அந்த நிஜமாவே அந்த விண்ணப்பம் படிக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த உருக்கம் அதனுடைய செயல் நாமெல்லாம் விண்ணப்பம் படிக்கும்போது அலட்சியமா படிக்கக்கூடாது. அவங்க சொல்லும் போது நாம கவனிக்கணும். ஏன்னா இது வள்ளல் பெருமானுடைய விண்ணப்பம். நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்காக வரல. இந்த நிகழ்ச்சிகள் நடத்துறதெல்லாம் பொழுதுபோக்குறது இல்லை. நாம எல்லாமே உலகில வாழ்ந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு கொஞ்சமாவது அறிவியல் பாதை ஒண்ணு இருக்குது, நல்ல விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் இருக்குதுன்ற நம்மளுடைய கவனத்தை திருப்பி நம்மளை நல்வழிக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த சங்கங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்காக தான். அதுக்கு முதல்ல இந்த விண்ணப்பங்கள் நமக்கு அடிப்படையா இருக்கு. அதை மிக சிறப்பாக வாசிச்ச முனியம்மா அம்மாங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம உரைநடை பற்றி கல்யாணத்தை வாசிச்சாங்க. ரொம்ப அருமையாக ஜீவகாலத்தை
அதே மாதிரி கல்வி, எந்த கல்வி வேணும்? ஆன்ம கல்வி வேணும். நம்ம சாதாரண கல்வி, பண சம்பந்திர கல்வியில நம்மளை வாழ வைக்க போகுது. அது இன்றைக்கு போகும், நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அந்த கல்வியில நமக்கு ஆன்ம கல்வி, அதுதான் ஒரு பக்தி அயம். முதல் சொல்லும் போதே அப்பா வந்து அந்த பாட்டு சொன்னாங்க, பதி பூஜை நற்கிரியையால் மனமது அசுத்த பாவனையர சுத்த பாவனையில் நிற்கும் மெய் பதிலோகம் அதனால் மனமது அடங்கிடும் அது அடங்கவே மெய்ஞான நிலை கூடும் என்ற குரு அப்படிவாங்க. ஸோ அதை வந்து நிச்சயமா வேணும், அந்த பதி பூஜை வந்து வேணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சங்கங்களும் வேணும். ஏன்னா நல்ல கருத்துக்களை பரிமாறத்துக்கு இந்த மாதிரி சங்கங்கள் அவசியமானது. ஆனா வந்து இந்த சங்கங்கள் இன்னும் மேன்மேலும் ரொம்ப சிறப்பா நடக்கணும் அப்படின்ட்டு இந்த சிறப்பா நடந்துட்டு இந்த இந்த உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் வந்து இதை சிறப்பு செய்யலைன்னா இந்த சங்கத்தையும் ஒன்றும் செயல்படுத்த முடியாது. அதனால உங்க எல்லாருக்கும் கூட நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக நிரம்பர செஞ்சுருக்கிறது உங்க எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி சென்னை 78 ஆன்மீகன்ற நம்ம வீடியோ எடுக்கிற யூடியூப் சேனல் மூலமா இந்த நிகழ்ச்சியை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிற அந்த ஐயாவுக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்கள வந்து இது எல்லாத்தையும் வெளியே போட்டாதான் தெரியும். ஏன்னா இவங்க பேசுறது செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது எப்போதான் நமக்கு தெரியும். நம்ம பெண்கள், அதாவது பெண்கள் வரணும் போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். இந்த மால்வா தேசத்துல ராணி அக்கையா பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ராணி இருக்காங்க. அவங்க வந்து ஏன்னா இது ஏன் அந்த மண்மலைக்கான வாசகத்துக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து தன் மகனையே தேர் ஏற்றி கொள்றாங்க. ஐயா வந்து இத மண்மலைக்கான வாசகத்துல அந்த மனுச்சோழனுடைய மாண்பு சொல்லும் பொழுது அவன் மனுச்சோழன வீடு விடங்களை ஏற்றி கொள்றாங்க, நீதி தவறக்கூடாதுன்னு. அதே மாதிரி ஒரு பெண் இதை செய்வாங்களா? ஆண் செஞ்சாங்க. ஆனா ஒரு பெண் என்ற மகாராஷ்டிரத்துல இருந்த அந்த அகில்யா பாய் ஹோல்கர் அப்படின்ற ராணி, அவங்களுடைய மகன் ஒரு தெரியாம வண்டியில வந்து அவன் தேர் காலை எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போகும்போது அங்க ஒரு பசு மேல ஏத்திட்டு போயிடும். அதை பார்த்து அந்த அம்மா என்ன பண்றாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டானே தான் பகன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, அவங்க தன் மருமக கிட்ட போறாங்க. மருமக கிட்ட போய் தீர்வு கேட்கிறாங்க. இந்த மாதிரி இறந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு ஜீவனை கூட பார்க்காம ஒரு தேரை ஏற்றி ஒரு உயிரை கொண்டுட்டான். அவன் வந்து மாடுன்னு சொல்லல, ஒரு உயிரை கொண்டுட்டான். அவனுக்கு நம்ம என்ன வந்து தீர்ப்பு சொல்லலாம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க தன் மருமகளை. உடனே அந்த மருமகள் சொல்றா, அந்த உயிருக்கு ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு தீர்வு அந்த உயிர் தான், வேற எதுவும் கிடையாது. அந்த உயிரை கொலை பண்ணனா அதை கொலை பண்ணவனை கொலை பண்ணாதான் தீர்வு. இதுதான் வந்து மனுஷாரத்துல சொல்லி இருக்குது அப்படின்னு அந்த பெண் சொல்றான். சொல்லும்போது இப்ப இது வந்து உனக்கு எந்த விதத்துல டவுட்டும் இல்லையே அப்படின்றாங்க. இல்ல அப்படின்னா இதுதான் தீர்வு. சரி, அப்ப இந்த தீர்வு தான் என் மகனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அகல்யா பாய் ஹோல்கர் அவங்களுடைய மகனை வந்து படுக்க வச்சு தன்னுடைய தேர்கால விட்டு, ஏன்னா மற்றவங்க யாரும் பயப்படுறாங்க, ஏன்னா ராஜா வச்சு அவனை போய் நான் எப்படி கொள்றது அப்படின்னு. ஆனா அந்த அம்மா வந்து சொல்றாங்க, அப்ப நீங்க பண்ணலையா, நானே பண்றேன்ட்டு அந்த அம்மா தன் மகனையே படுக்க வச்சு ஏத்துறாங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா நியாயம் தர்மம். அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட 100 சிவஸ்தலங்கள்ல வந்து அவங்க வந்து இன்னைக்கும் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தலங்களை ஏற்படுத்தி தூய்மைப்பட்டிருக்காங்க, புதுப்பிச்சிருக்காங்க. காசி விஸ்வநாதர் கோவில், நம்ம காஞ்சிபுரம் கோவில், இது எல்லாமே நிறைய கிட்டத்தட்ட 100 கோவில்களை வந்து அவங்க ஒரு பெண்ணா இருந்து ராஜ்யத்துல இருந்து நடத்தும் போது அந்த 100 கோவில்களை வந்து அவங்க புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஏழை எளியவர்களுக்கு தங்கத்துக்கு இடம், ஏழை எளியவர்களுக்கு உணவு, அதெல்லாம் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. எத்தனை காலத்துல ஐயாக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ராணி, அந்த ஆட்சி செஞ்ச அந்த ராணி நியாயம் தர்மம்னு அப்படி நின்ற நிலையில அவங்க செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கூட சிவராத்திரி அப்போ 40 கோவில்களுக்கு அங்க இருந்து தீர்த்த தண்ணி வருது. அவங்க மூலியமா அங்க வந்து அந்த தண்ணி மூலியமா தான் வந்து தீர்த்த யாத்திரை பண்றாங்க, பூஜை நடத்துறாங்க. அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெண்கள்ன்ற போது பெண்களோட சிறப்பை சொல்லணும்ன்றதுக்காகவும் ஒரு நியாய தர்மம்ன்றது பெண்கள் வந்து இப்படிதான் இருக்கணும்ன்றது போய் பெண்கள்லாம் இதையும் செய்வாங்க, எதையும் செயல்படுத்த முடியும், நல்ல
வள்ளல்